கேரளா மாநிலத்துல நோய்வாய்ப்பட்ட தெருநாய்களை கரண கொலை செய்யலாம்னு சொல்லி அந்த மாநில அரசு அனுமதி வழங்கி இருக்கு. ஆனா இதுல என்னன்னா என்னென்ன நோயால் பாதிக்கப்பட்டது அப்படின்னு உள்ளது நமக்கு தெரியாது. அதுக்கு அர்த்தமே என்னன்னா கேரளாவில் தெருநாய்களை கொலை செய்ய மாநில அரசு அனுமதித்துள்ளதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா அதுல அமைச்சர் பேசும்போது அதுல சொல்றாரு, அமைச்சர் ராஜேஷ் அவங்க சொல்லும் போது இந்த கருத்தடை வேண்டின்னு 152 வாகனங்கள் இப்ப புதுசா ரெடி பண்ணிருக்காங்களா. ஒரு வாகனத்தோட மதிப்பீடு 28 லட்சம். அப்ப வேகமா கருத்தடையும் பண்ண போறோம். ஆக்சுவலி நடக்க போறது கருத்தடை கிடையாது. ஸ்ட்ரீட்ல இருக்க அவ்வளவு டாக்ஸையும் பிடித்தனா கொலை செய்ய போறதுன்னு உண்மையான விஷயம். இதே விஷயத்தை தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் சொல்லிட்டே இருந்தேன். கருத்தடைக்கு அரசு முக்கியத்துவம் கொடுத்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ரெண்டாவது விஷயம், அரசு இந்த கால்நடைகளுக்கு ஒதுக்கின ஃபண்ட் எல்லாம் யார் யாருக்கோ பாக்கெட்ல போனனாலதான் இந்த விஷயங்கள் இப்படி தவறாட்டை நடக்குது. அது கரெக்டா அதுகளுக்கு மருந்து போயிருந்தா அதுக்கு எந்த நோயுமே வந்திருக்காது. ரேபிஸ் நோயால மனிதன் பாதிக்கப்பட்ட